Hello everyone. நாம பார்க்கறது 10th மேக்ஸ்ல 3rd சாப்டர் அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.70 பாருங்க. சால்வ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே ரெண்டு மேட்ரிக்ஸை வந்து மல்டிப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணி நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணி வர மேட்ரிக்ஸை இந்த மேட்ரிக்ஸ் கூட நம்ம ஈக்குவல் பண்ணி அதுலேருந்து எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ கொடுத்துருக்கிறத எழுதிக்கலாம். 2 1 1 2 எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 4 5. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் இருக்கக்கூடிய மல்டிப்ளிகேஷனை நம்ம பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்னா என்ன கண்டிஷன்? இதோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் இதோட நம்பர் ஆஃப் ரோஸும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். சரிங்களா? இதோட ஆர்டர் என்ன? 2 rows 2 columns 2 cross 2. இதோட ஆர்டர்ஸ் என்ன? 2 rows 1 column 2 cross 1. பாருங்கள், இதோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் இதோட நம்பர் ஆஃப் ரோஸும் எப்படி இருக்குது? நமக்கு சேமாக இருக்குது. ஸோ அப்போ நம்மளால் இதை மல்டிப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் 2வை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் காலமை மல்டிப்ளை பண்ணலாம். 2 into x 2x ப்ளஸ் 1 into y y. ஓகேவா? அடுத்தது செகண்ட் ரோவை கொண்டு போய் இந்த காலமை மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 into x x ப்ளஸ் 2 into y 2y ஈக்குவல் டு 4 5 அப்படின்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் நமக்கு எப்படி இருக்குது? ஈக்குவல்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ ஈக்குவல்னு வந்தாலே நம்ம என்ன பண்ணணும்னா இது ரெண்டோட ஆர்டர்ஸும் வந்து சேமாக இருக்கான்னு பாருங்கள். இது என்னது? 2 rows 1 column. ஸோ அப்போ 2 cross 1. இதுவும் 2 rows 1 columns. இப்போது ரெண்டு மேட்ரிக்ஸும் நமக்கு ஈக்குவல்னு வந்திருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்? ரெண்டு ஆர்டர்ஸையும் செக் பண்ணுறோம். ஆர்டர்ஸும் நமக்கு சேமாக தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை இதோட கரஸ்பாண்டிங் எலமெண்ட் கூட நம்ம ஈக்குவல் பண்ண முடியும். சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள், இதில் என்ன எலமெண்ட் இருக்குது? ஃபர்ஸ்ட் ரோல் என்ன இருக்குது? 2x ப்ளஸ் ஒய். இதோட கரஸ்பாண்டிங் எலமெண்ட் என்ன? 4. ஸோ அப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த செகண்ட் ரோவில் இருக்கிற எலமெண்ட்டையும் இந்த செகண்ட் ரோவில் இருக்கிற எலமெண்ட்டையும் நம்ம ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ எடுத்துக்கோங்க. 2x ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4. எக்ஸ் ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே எடுத்துக்கிறேன். 2x ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ என்ன பண்ணுறேன்? எக்ஸை கேன்சல் பண்ணுற மாதிரி எடுத்துக்கிட்டு ஒய் வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இங்கே 2x இருக்குது, இங்கே எக்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்? செகண்ட் ஈக்குவேஷனை 2வால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? 2x ப்ளஸ் 2 2s are 4y ஈக்குவல் டு 2 5s are 10. சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணணும். என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணால் தான் நமக்கு எக்ஸ் வந்து கேன்சல் ஆகும். ஸோ சப்ராக்ட் பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்? சைன் மாற்றணுமா? மைனஸ் ப்ளஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸாக இருக்கிறதெல்லாம் ப்ளஸ் ஆகும். ஸோ இப்போ 2x மைனஸ் 2x கேன்சல் ஆகிடுமா? y மைனஸ் 4y என்னது? மைனஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 4 மைனஸ் 10 என்னது? மைனஸ் 6. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். y இஸ் ஈக்குவல் டு 6 டிவைடட் பை 3 ஆகும். ஸோ நமக்கு ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குது? y இஸ் ஈக்குவல் டு 2 3s are 6. அப்போ y இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்? இந்த ஒய்யோட வேல்யூவை கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். சப்ஸ்டியூட் y இஸ் ஈக்குவல் டு 4 இன் y இஸ் ஈக்குவல் டு 2 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஈக்குவேஷன் நம்பர் 1 என்னது? 2x ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4. சரிங்களா? 2x ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 2 ஈக்குவல் டு 4. 2x இஸ் ஈக்குவல் டு 4. 2 இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். ஸோ மைனஸ் 2 ஆகும். 2x இஸ் ஈக்குவல் டு 2. x இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 2. எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது? நமக்கு 1 கிடைக்குது. சரிங்களா? ஸோ இப்போ ஃபைனலாக நம்மளோட ரிசல்ட் எழுதிக்கலாமா? therefore x இஸ் ஈக்குவல் டு 1 and y is equal to 2. இதுதான் ஆன்சர்.